இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க பூவாழை புட்டு நம்ம ஸ்டைலில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் வாசம் வந்துருச்சு. 2 கப் ரவையை வறுத்துக்கலாம். ரவை நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். நெய்யில் வறுத்த 2 கப் ரவைக்கு 1 கப் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். 2 கப் பொடிச்ச வெல்லம் போட்டுக்கலாம். 2 வாழைப்பழம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப இலக்கமாகவும் இல்லாமல் கரெக்டாக இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இலையில் எண்ணெய் தடவிக்கலாம். பிணைஞ்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பரத்தி இலையை மூடிக்கலாம். எல்லா இலையிலையும் இப்படி எண்ணெயை தடவி ரெடி பண்ணிக்கோங்க. இப்படி இடியாப்ப தட்டிலையோ இட்லி தட்டிலையோ வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். மூடி வச்சிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பூவாழை புட்டு நல்லா வெந்துருச்சு. பூவாழை புட்டு நல்லா வெந்துருச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சூப்பராக வந்திருக்கு. நல்லா வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.